Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 69 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஆளுங்க அத்தனை பேருமே ஒரு ரவுண்ட் டேபிள்ல ரவுண்டு கட்டி உட்கார்ந்து டீ அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடிக்கிற வெயிலுக்கு டீயான்னு கேட்காதீங்க, அவங்க எல்லாம் டீ லவர்ஸ். அதான் பவுண்ட்னு ஒன்னு பார்த்தாங்கல்ல, அதை பத்தி தான் டிஸ்கஷன் போகுது. அந்த பவுண்டோட ஒரு சாம்பிள் ஒன்னு கிடைச்சிருக்குதாமா, அதை ரேஷின்னு சொல்லுவாங்க. சரி, பவுண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிசுக்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கும்போது இதே மாதிரி சாம்பிள் ஒன்னு அவன் பார்த்திருக்கான். இது வந்து ஒரு மிஸ்டீரியஸான ரேஷி. ஹியூமன் சோல்ல இருக்க ஒரு ஸ்பெஷல் காம்பனன்ட் கூட தான் இது ரியாக்ட் ஆகும். இது என்ன ஏதுன்னு புரியாம இத வச்சு நம்ம கிசுக்கே பயங்கரமா ரிசர்ச் பண்ணிருப்பான். அப்போங்கும்போது அவன் பவுண்ட்ங்கிறது ஒரு ட்ரைப்ங்கிறத கண்டுபிடிச்சிருப்பான். அவங்க எண்ணிக்கையில ரொம்பவே கம்மி தான். பார்க்கவும் அவங்க மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு குயின்சி மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. இப்போ குயின்சிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி ஹாலோஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களால தான் அவங்களுக்கே பிரச்சனை. பட் இந்த பவுண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாழ்றதுக்காக ஹியூமன் சோலை அப்சர்வ் பண்ணுவாங்க. குயின்சிஸ் எல்லாம் நார்மல் மனுஷங்களா பிறப்பாங்க. வழக்கம் போல அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. மனுஷங்க மாதிரியே வாழ்வாங்க. கடைசியில மனுஷங்க மாதிரியே சாவாங்க. ஆனா அந்த பவுன்ஸுங்க அப்படி கிடையாது. ஹியூமன் சோலை அப்சர்வ் பண்ணாங்கன்னா அவங்க எத்தனை காலம் வேணாலும் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். இது எல்லாத்தையுமே அவன் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சானே தவிர இது வரைக்கும் ஒரு பவுண்ட கூட அவன் பார்த்தது இல்ல. நம்ம பயிலுமே இதை ஆர்வமா கேட்டுட்டு இருப்பான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பவுண்டுங்க எல்லாமே ஹியூமன் சோல்ஸை சாப்பாடா சாப்பிட்டு அவங்க ஒரு இட்டர்னல் லைஃப் வாழ்றாங்களா. இப்படி இந்த ட்ரைபை சேர்ந்தவங்க காலங்காலமா வாழ்ந்துகிட்டு வரதுனால இவங்களை வேம்பயர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பவுன்ஸ் எல்லாம் வருவாங்க. ஹியூமன் செத்ததுக்கு அப்புறம் அவங்க சோல் அவங்க பாடியை விட்டு வெளியில போகும்ல, அந்த சோலை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உயிரோட இருக்கவங்க சோலை சாப்பிட ட்ரை பண்றாங்க. உதாரணத்துக்கு நம்மளுக்கு கூட கடைசியில ரயில்வே ட்ராக்ல ஒரு டிடிஆர் ஒருத்தரை காப்பாத்துறாங்கல்ல, கொஞ்சம் விட்டு இருந்தா ஸ்பாட்லயே பாடி ஆயிருப்பான். கரெக்டான டைமுக்கு போய் அந்த கோணமண்டக்காரி கிட்ட இருந்து அந்த கோணவாயனை காப்பாத்திட்டாங்க. சரி, அப்படி உயிரோட இருக்கவனோட சோலை சாப்பிட்டா என்னதான் ஆகும்னு கேட்டா, நல்லா இருக்க ஒருத்தன் மேல லாரி வந்து ஏறிச்சுன்னா என்ன ஆகும், செத்து போயிருவான். அதே மாதிரிதான் இவ அவனோட சோலை சாப்பிட்டுட்டான்னா அவனும் செத்து போயிருவான். இந்த விஷயத்தை கேட்கும் போதே நம்ம ஆளுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். பட் என்னன்னா, இவங்க பார்த்தது பவுண்ட் தானான்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. ஒருவேளை பவுண்ட் வம்சத்தை சேர்ந்ததுங்க ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு டவுட்டா தான் இருக்குது. இதை சொல்லிட்டு கிசுக்கேவும் யுரைச்சியும் பயங்கரமா யோசிப்பாங்களா. நம்மளுக்கு கடுப்பாயி, ஏன்டா தொப்பி போட்ட தொம்மை கையை கட்டிட்டு யோசிக்கிற அளவுக்கு இதுல என்ன இருக்குது, அவங்களால உயிர் போகுது, இப்படியே நம்ம லேட் பண்ணிட்டு இருந்தோம், இன்னும் எக்கச்சக்க பேர் செத்து போவாங்கன்னு சொல்லுவான். அவனும் இதைத்தான் இச்சுக்கோ உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், அநியாயத்தை கண்டா பொங்குறேன்பா. இவன் ஒருத்தன் பொங்கல் திங்கலுன்னு இருப்பான். வைத்தியகார பையில அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சரின்ட்டு ரிரினு குரோடோ நோபா இவங்க 3 பேர்த்தையுமே நம்ம ஆளுங்க கூட போய் இருக்க சொல்லுவான். எதுக்கு ஏன்னு கேட்டா, இச்சுகோ ஒரிஹிமே சாடு இவங்க 3 பேர்த்துக்கும் சப்போர்ட்டா இருக்கணுமாமா. இந்த நேரத்துல எதுக்கு சப்போர்ட்னு கேட்டா, இவங்க 3 பேருமே மோட் சோல்ஸ். இவங்களால பவுண்ட சென்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இவங்க சோல்ல அந்த சென்சார் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதாமா. ஈஸியா அவங்களால அந்த ரேஷி வேவ்ஸை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த பவுண்ட் டார்கெட் பண்றது எல்லாமே ஹியூமன்ஸ் தான். நம்ம ஆளுங்க இப்பதான் ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை அதை மேனிபுலேட் பண்ணி இவங்க சோலை சாப்பிட்டுச்சுன்னா அந்த டைம் சேஃப்டிக்கும் இவங்க தேவைப்படுவாங்கல்ல. மேபி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மா இவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்கன்ட்டு இல்ல, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எனிமியோட லொகேஷனையும் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். சரி, அவங்க 3 பேரும் ஓகே. ஏன் நிலைமை என்னன்னு இஷ்யூடா கேட்பான். உடனே ரிரின் இருந்துட்டு, உங்ககிட்ட தான் எந்த எபிலிட்டியுமே இல்லையாம்பா, அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். உடனே இச்சுக்கோ, அட விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க, அவங்க சொல்றதா ரைட்டும்பா. அட வீணா போனவனே. சரி, இப்ப யார் வீட்டுக்கு போறாங்கன்னா, அந்த குரோடோ இருக்கான்ல, அவன் ஒரிஹிமே வீட்டுக்கு போறான். அவ வீட்டுக்கு போறோன்னு உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நோபா வந்து சேடோட வீட்டுக்கு இந்த மேட்டரை சொன்ன உடனே அப்படியே ஜிப்ப மூடி பேலன்ஸ் இருக்கிறது ரிரின் தானே. அவ இச்சுகோவை பார்த்துட்டு, நான் உன் கூட தான் இருக்கணும்னா சும்மா என்னைய நொய்யின்னு தொல்லை பண்ணிட்டு இருக்க கூடாது, பிச்சு புடுவேன் பிச்சும்பா. பொடுசு, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க, உன் தொல்லை தான் தாங்க முடியாதும்பா. என் அட்டாக்க தடுக்க கூட வக்கில்லாதவெல்லாம் என்னைய எடுத்து பேசிட்டு இருக்கான். என்ன கரெக்ட் தானே. என்ன ஒன்னு நம்மளுக்கு வெறியேறும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொன்னு கம்முன்னு இருப்பான். சரி, எப்படியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தான், ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல. ஆனா இவங்க இதே உருவத்தோடலாம் அவங்க வீட்டுல போய் இருக்க கூடாது. ஒரு பொம்மைக்குள்ள ஹைட் ஆயிக்கணும். அதான் நம்ம கோன் இருக்கான்ல, அவனை மாதிரி இவங்க பொம்மை தான் இருக்கணும். அவங்களுக்கு கடுப்பா தான் இருக்கும், வேற வழி இல்லையே. சரின்ட்டு அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் நம்ம யுரைச்சி, ஆமா ரேஷி வேவ் டிடெக்டர்லாம் என்னமோ அவங்க பாடியில இருக்குதுன்னு சொன்னேன், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் எப்ப நீ அட்டாச் பண்ணன்னு கேட்டா, அதுவா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவங்க 9 பேர்த்தையும் ஒன்னாருன்னு சொன்னா இருப்பாங்களா, மாட்டாங்க. அதான் அப்படி சொன்னேன்பா. இல்லனாலுமே அவங்களால பவுண்ட கண்டுபிடிக்க முடியும். சோ இப்படி இங்க போயிட்டு இருக்கும். அதே நேரம் சோல் சொசைட்டில இருக்க ஒரு லைப்ரரி ஒன்ன காட்டுறாங்க. நல்ல பெரிய லைப்ரரி. அங்க ஜூஷிரோவும் டோஷிரோவும் போய் என்னத்தையோ தேடிட்டு சீரியஸா லுக்கெல்லாம் விட்டுட்டு இருக்கானுங்க. என்னன்னு
என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா நனோவா இருக்கால, அவ அடிச்சு புரண்டு ஷுன்சுயை வந்து மீட் பண்றா. என்னன்னா ஜூஷிரோ ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்லணுமாமா, அதுக்காக சீக்கிரமா சென்ட்ரல் லைப்ரரிக்கு வர சொல்லியிருப்பான். அவன் பாத்தீங்கன்னா கேஷுவலா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். யோ தூங்குற நேரமா இது எந்திரியான்னு சொன்னா, அழகான பொண்ணுங்க இப்படி அனகோண்டா மாதிரி கத்தக்கூடாது, கொஞ்சம் அமைதியா பேசுன உடனே, அப்படியா நான் தான் அனகோண்டா மாதிரி கத்துனேன்ல, என்ன கத்துனேன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம்பா. சரி சரி ஏதாச்சும் மொக்க வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன சொல்லுவா, நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த முக்கியமான மெட்டீரியல் இப்ப காணாம போயிருச்சும்பா. அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய பஞ்சாயத்து தான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அதே நேரம் இங்க நம்ம சேட காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுவான், பொம்மை வேணுங்கிறதுக்காக காயினை போட்டா பொக்லைன்ல தூக்கி அந்த கேப்ல போடும், நம்ம எடுத்துக்கலாமே. அது நம்ம 100 டைம் போட்டாலும் கண்டிப்பா கிடைக்காது. எனக்கு கிடைச்சதுல நீங்க விளையாண்டு ஜெயிச்சிருக்கீங்க, நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல நம்மால் விளையாண்டு ஒரு பொம்மை ஒண்ணு ஜெயிச்சிருவான். அந்த பொம்மைக்குள்ள அந்த டேப்லெட் மாதிரி இருக்க அந்த மோட் சோலோட சோலை போடுவான், அது உயிரோட வந்துடும். 2 பேரும் அப்படியே பேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா இங்க நம்ம சேடு வளவலன்னு எதுவும் பேச மாட்டான், நோபாவும் ஒன்னும் பேச மாட்டான். 2 பேரும் அப்படியே சைலண்டா உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா. அப்பதான் நம்ம கோனோட என்ட்ரி. என்னடா என்ன 2 பேரும் ஒன்னும் பேசாம குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன தொண்டையில ஏர் ஸ்டக் ஆகி போச்சா, அறிவு கட்டவனுங்களா அப்படிங்கும்போது லுக் விட்டுட்டே இருப்பாங்களா. என்னடா லுக்கு, என்ன லுக்கு, சரி பரவாயில்ல அதான் நான் வந்துட்டேன்ல, இனி நம்ம 3 பேரும் சேர்ந்து ட்ரியோவா மாறிடுவோம், என்ன ஓகே தானே, சூப்பர் அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். சேடு பார்த்துட்டு என்னாச்சு, செருப்பால் அடிச்சு துரத்துனாங்களா சீவக்கட்டையில அடிச்சு துரத்துனாங்களான்னு கேட்பான். அந்த கொடுமையை ஏன்பா கேட்கறன்னு புலம்பி தள்ளுவான். என்னன்னா இச்சிகோக்கு இப்ப பொம்மை தேவை, ரீரின் கொஞ்சம் சேட்டை பண்ணுவான்ல, அவளுக்கு இவன் கொடுக்குற எந்த பொம்மையுமே பிடிக்கல. இப்ப வச்சிருக்க பொம்மை எல்லாமே யூசுவும் கரீனும் சின்ன வயசுல விளையாண்ட பொம்மைங்க தான். இத சொன்னா தூக்கிட்டு மூஞ்சிலே அடிக்கிறான். ஏன்னா அவளுக்கு இந்த பொம்மையெல்லாம் பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்குதாமா. இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தேன்னா கிசிகே கிட்ட போய் நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு கோவப்படுவா. சரி சரி வெண்டக்கா சைஸ்ல இருந்துகிட்டு வெடுக்கு வெடுக்குன்னு கத்திக்கிட்டு இருக்காயா, சரி அப்போ உனக்கு என்ன மாதிரி பொம்மை வேணும்னு சொல்லு, நான் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதான்னு தேடுறான்பா. அவன் என்னடானா எனக்கு அழகா வேணும், வேகமா மூவ் பண்ற மாதிரி இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், பியூட்டி பிச்சுக்கணும், கியூட்னஸ் கொந்தளிக்கணும் அப்படின்னு அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருக்கும் போது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை தூக்கிட்டு வீசுவானா. அவ அந்த பொம்மையை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி பேக் அடிப்பான். அப்போ கீழே அந்த சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பர் பேட்ச் இருக்கும், அதுல மிதிச்சிருப்பா. உடனே அவ வாய்க்குள்ள இருந்து அந்த மாட் சோல் கேண்டி தெரிச்சு போய் அந்த பொம்மையோட வாய்க்குள்ள போய் விழுந்துரும். இது எல்லாமே ஆக்சிடென்டலா நடந்திருக்கும். என்னடா நடக்குதுன்னு அவன் பேபேன்னு முழிச்சிட்டு இருப்பான். அவ பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான், என்னடா பண்ணி தொலைஞ்ச, ஏன்டா அப்படி பண்ணேன்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, ஒரு டைம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது, அப்போ பர்மனண்டா இந்த பாடி தான் வைங்க. இத சொல்லி அவ கதறிட்டு இருக்கும் போது தான் கோனோட என்ட்ரி. வாரே வா, வாட் a பியூட்டி லிரின், உன்னை பார்த்தா எனக்கு ஃபன் பண்ணும் போல இருக்கு பன்னு, பன்னு வச்ச கண்ணு, கண்ணு வச்ச பன்னு, நீ ஒரு பொண்ணுன்னு இருப்பான். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியே நீயும் பேசிட்டு இருக்க அப்படி அப்படிங்கும் போது அவளுக்கு வெறியாகி வாயிலேயே ஒரு மிதி. அவ்வளவுதான் கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த சம்பவம் தான் கோன் வந்தப்ப நடந்திருக்கும். அதனால தான் நேரா அவன் சேட பார்க்க வந்திருப்பான். நான் ஒரு சீனியர், கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம வாயிலேயே மீச்சிட்டாப்பா அப்படின்னு இருக்கும்போது அந்த நோபா பையன் டீயை கொண்டு வந்து கொடுப்பானா. டீயை குடிச்சிட்டு பாத்தியா சீனியருக்கு இப்படித்தான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு வாய்கிலேயே பேசிக்கிட்டே இருப்பான். நான் இங்க இருக்கிறதுக்கு பதிலா பேசாம நான் ஒருகிமே வீட்டுக்கு போறப்பா, அவதான் என்னைய வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவா. ஆனா குறுக்க கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி அந்த கிறுக்கு பைய வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி கழுட்டு பையில வச்சிருந்தா அவளுக்கு தான் கஷ்டம், அவனால கண்டிப்பா அவளுக்கு எந்த யூஸும் இல்ல. அதனால டெஃபினட்டா நான் அவளை காப்பாத்த போறேன்ட்டு வீட்டு பக்கம் போகும்போது அங்க அவ கத்திட்டு இருப்பா. என்ன அவ வாய்ஸ்ல ஒரு பதட்டம் தெரியுது அப்படின்ட்டு அவன் மைண்ட் என்னென்னமோ யோசிக்குது. சேடு புடிச்சு வச்சுக்கிட்டு ஒட்டு கேட்கறது தப்பும்பா. நான் ஒட்டு கேட்கல, சத்தம் எல்லாம் ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்குது, நான் ஒரு ஹிமேவை காப்பாத்த போறேன், அந்த கிழட்டு பையாவளை என்ன பண்ணான்னு தெரியலையே, கண்ணு இந்த வந்துட்டமான்னு விழுந்தடிச்சு ஓடுவான். சேடு அப்படியே சைலண்டா தான் இருப்பான். சரி இனி இதுக்கப்புறம் நம்ம கோனு என்னென்னலாம் அட்டுவலியம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.